கும்பம் ஆட்ட முடிய போகுது. கும்பராசிக்கு இந்த 138 நாட்கள் சனி வக்ர பயிற்சிக்கு அப்புறம் என்னதாங்க நடக்க போகுது? வாழ்க்கையில பட்ட கஷ்டத்துக்கும் துன்பத்துக்கும் துயரத்துக்கும் ஆல்ரெடி வழிய காணும். இதுல சனி வர வக்ரம்னு சொல்றீங்க, மேற்கொண்டு ஏதாவது கஷ்டத்தை கொடுத்துருவாரா, ஒரே பயமா இருக்குங்க அப்படின்னு கேட்டீங்கன்னா பாருங்க, அவ்வளவுலாம் பயப்படாதீங்க. இந்த வீடியோல வேற சில முக்கியமான விஷயங்களை பத்தி நம்ம பேச போறோம். சரியா? எந்த விஷயத்துல உங்களுக்கு இந்த டைம் பீரியட்ல கவனம் தேவை, இதெல்லாம் நீங்க கேர்ஃபுல்லா இருக்கணும், அதை பத்தி நம்ம தெரிஞ்சுக்க போறோம். ஸோ வீடியோவை தொடர்ந்து பாருங்க. அது மட்டும் இல்லாம நம்மளுடைய சேனலை இன்னமும் நீங்க சப்ஸ்கிரைப் பண்ணாமலே பார்த்துட்டு இருந்தீங்க அப்படின்னா மறக்காம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுட்டு தொடர்ந்து உங்களுடைய ஆதரவை கொடுத்துட்டே இருங்க. உங்களுக்கு என்கிட்ட இருந்து பர்சனல் கன்சல்டேஷன்ஸ் வேணும், சனி வக்ர பயிற்சியை பத்தி இன்னும் நிறைய தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா கீழே இருக்க வாட்ஸ்அப் நம்பர் மூலமா என்ன நீங்க தொடர்பு கொள்ளலாம். சனி பகவான் கால சக்கரத்துடைய 10, 11ஆம் பாவத்தோட அதிபதி. இதுல மிக முக்கியமா பார்த்தோம் அப்படின்னா கும்பம். இந்த கும்பம் சனி மட்டும் அதிபதி கிடையாது. ஃபர்ஸ்ட் எல்லாரும் முதல்ல தப்பா புரிஞ்சு வச்சுக்கிறீங்க. முதல்ல உங்க மைண்டை சேஞ்ச் பண்ணுங்க. ராகுவும் இந்த வீட்டோட ஓனர் தான். ராகு பகவான் கும்பராசி அப்படின்றது அக்வாரியஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. ஆங்கிலத்துல இங்கிலீஷ்ல எப்படி சொல்லுவாங்கன்னா, அக்வாரியஸ் அப்படின்றது ஒரு ஆண் ஒரு பானை வச்சுக்கிட்டு அவர் பாத்தீங்கன்னா பானையை கொஞ்சம் சாய்ச்சு வச்சுக்கிட்டு அதுல ஏதோ ஒரு விஷயம் வரும், ஒரு லிக்விட் மாதிரி வரும். அது என்னன்னு சொல்ல முடியாது. அது தண்ணியா இருக்கலாம், காசா இருக்கலாம், பணமா இருக்கலாம், துணியா இருக்கலாம், நகையா இருக்கலாம், என்ன வேணாலும் இருக்கலாம். அக்வாரியஸ் ரொம்ப சீக்ரெட்டிவ். கும்பம் ரொம்ப ரகசியம் புதைந்த ஒரு ராசியா. அப்ப விருச்சகம்லாம் யாருங்க நீங்க கேட்கலாம். அப்ப உடனே அடுத்து உங்களுக்கு இந்த மைண்ட் தோணும், எனக்கு அது புரியுது. விருச்சகமும் சரி கும்பமும் சரி, உங்களுக்கு தெரியாத விஷயங்களை சொல்றேன். எந்த அளவுக்கு விருச்சகம் ரகசியம் புதைந்த ஒரு ராசியோ அதே மாதிரி கும்பமும் ரகசியம் புதைந்த ஒரு ராசி. இந்த இடத்துல ராகு ஆளுமை செலுத்துறதுனால ராகு அன்பிரடிக்டபிள், கணிக்க முடியாத ஒருத்தர் தான் கும்பம். கும்பம்னா உடனே துன்பம்னு கமெண்ட் பண்ணுவீங்க, எனக்கு அது தெரியுமே. நீங்க ரைமிங் எல்லாம் கமெண்ட் பண்ணுவீங்க. இருந்தாலும் அந்த ராசியோடைய அந்த ஒரு சாராம்சம் இருக்கு பாத்தீங்களா, ராசியோட விஷயங்கள். அப்போ அந்த பானையில என்ன இருக்குன்னு யாராலையுமே கணிக்க முடியாதாங்க. அன்பிரடிக்டபிள் ஏன்னு சொன்னாங்க அப்படின்னா, அன்பிரடிக்டபிளா கணிக்க முடியாது, அதுதான், வேற ஒண்ணும் இல்லை. அப்ப அந்த பானைக்குள்ள என்ன விழுது சொல்ல முடியாது. அதனாலதான் சனி பகவான கர்மான்றாங்க. அப்ப ஒவ்வொரு மனிதரும் என்னென்ன கர்ம வினைகள் சேர்க்கிறானோ அதன் மூலியமாக அவன் அனுபவிக்கப்படுறான். சோ ரகசியம் குறைந்தது மிஸ்டீரியஸ் ஆன ஒரு சைன் இந்த ஒரு கும்பம். ராகுவோட ஆதிக்கம் பெற்ற ஒரு ராசி. இந்த ராசியோட அதிபன் தான் சனி பகவான். அவரு தான் இப்போ ஒரு 138 நாள் வக்ரமாக போறாரு. ஆனா என்னங்க பிரச்சனையா, நமக்கெல்லாம் எங்கெங்க 24 மணி நேரம் பிரச்சனை தான் அப்படின்னுவீங்க. பட் என்னன்னா, அவர் 2ஆம் வீட்டுல இருந்து தன்னுடைய பார்வைகளால நிறைய மாற்றங்களை கொண்டு வர போறாரு. எப்படின்னா, 2ஆம் வீட்டுல இருந்து தன்னுடைய 3ஆம் பார்வையின் மூலமாக 4ஆம் வீட்டை பார்க்க, சரிங்களா? அடுத்து 2ஆம் வீட்டுல இருந்து தன்னுடைய 7ஆம் பார்வையின் மூலமாக 8ஆம் வீட்டை பார்க்கிறாரு. அதே மாதிரி ராசியில இருந்து 11ஆம் பாவத்தை பார்க்கிறாரு. சோ இங்கெல்லாம் அவர் பார்வை பாருங்களேன், சூப்பரா பாக்குறாரு. 4, 8, 11. சோ 4ஆம் வீடு அப்படின்றது தாய்ஸ்தான், 8 அப்படின்றது நம்மளுடைய ஆயில் ஸ்தானம், அது எல்லாருக்குமே தெரியும். 11 லாபம். சோ 4ஆம் வீட்டை பார்க்கக்கூடிய இந்த சனி பகவான் அதுவும் 2ஆம் வீட்டுல இருந்து பாக்குறதுனால ரொம்ப அருமையான ஒரு காலகட்டம். வக்ரமாகக்கூடிய இந்த டைம் வேற, அதுவும் ரிஷபத்தை வர பாக்குறாரு, அவருடைய ஃப்ரெண்டு வீடு வேற. சோ தாயோட உறவு ரொம்ப இணக்கமான உறவா இப்ப ஏற்பட போகுது. அவங்க கிட்ட இருந்த அந்த மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் எல்லாமே இப்ப குறையும். அம்மாவோட சண்டை போட்டிருக்கீங்களா, கவலைப்படாதீங்க. இந்த ஒரு வக்ர காலகட்டம் திரும்பி உங்களை ஒன்னா சேர்க்கும். அவங்களுக்குள்ள இருக்கக்கூடிய அந்த மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் இது எல்லாமே கொஞ்சம் கொஞ்சம் சார்ட் அவுட் ஆகும், சரியாகும். அவங்களோட இருக்கக்கூடிய அந்த ஒரு அமைப்பு இன்னுமே உங்களுக்கு ரொம்ப சப்போர்ட்டிவா ரொம்ப பலமா இருப்பாங்க. ஏன்னா சுக்கிரனுமே இவர் வக்ரமாகும் போது 8ஆம் வீட்டுல தான் இருக்காரு. 8ஆம் வீட்டையும் சனி பார்த்துட்டு இருக்காரு அந்த காலகட்டத்துல. சோ தாய் வழி உறவுகளால நல்ல ஒரு பாசிட்டிவான விஷயங்கள் நடக்கும். அதே மாதிரி 8ஆம் வீடு அப்படின்றது தாயோடைய பூர்வீக சொத்துக்கள் உங்களுக்கு கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகளுமே இருக்கு. கும்பராசிக்கு இயல்பாவே ஒரு பிரச்சனை என்ன தெரியுங்களா, கும்பமும் சனியோட வீடுதான், மகரமும் சனியோட வீடுதான். என்னதான் அவங்களுக்கு பணம் காசு கையில இருந்தாலும் கை ஓட்ட கை. உண்மையை சொல்லுங்க, எவ்வளவுதான் காசு சேர்ந்தாலுமே அடுத்த நாளே போய் செலவு பண்ணிட்டு வந்துருவாங்க நம்ம ஆளுங்க.
ஸோ சேவிங்ஸ்ன்றது பெருசா கிடையாது. ஏன்னா 2ஆம் இடம் அகைன் மீனராசி விரையராசி தானே, அங்கதானே போய் சனி உட்காந்துருக்காரு. இந்த 6 மாச காலம், இந்த 5-6 மாச காலம் வந்து மீனராசியில இருக்கவங்க முடிஞ்ச அளவுக்கு சேவிங்ஸ் பண்ண ஆரம்பிக்கும். இது இப்ப இல்லைங்க, தொட்டில் பழக்கம் சுடுகாடு வரைக்கும் சொல்லுவாங்க, ஒரு பழமொழி இருக்கு தெரியுங்களா? அந்த மாதிரிதான் கும்பராசி. இப்ப நீங்க ஒரு விதைய போட்டீங்கன்னா அது லாங் டர்ம் வரைக்கும் நீங்க கடைபிடிப்பீங்க. ஏன்னா வக்ர காலத்துல நம்ம எந்த ஒரு விஷயத்த ஸ்டார்ட் பண்ணாலுமே குறுகிய காலத்துல அது முடியாதாமா, அது தொடர்ந்து நம்ம நீடிச்சு பண்ணிக்கிட்டே இருப்போமா. அதனால இந்த காலகட்டத்துல ஒரு சேவிங்ஸை போடுங்க, ஒரு பேங்க் அக்கௌண்ட் ஓபன் பண்ணுங்க, ஒரு ஸ்டேட்மெண்ட் கிரியேட் பண்ணுங்க. உங்க 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 பேர்ல போட்டீங்கன்னா சத்தியமா பணம் நிக்காது, அதையும் சொல்லிடுறேன். ஒண்ணு அம்மா பேர்ல ஜாயிண்டா போடுங்க, இல்ல அப்பா பேர்ல போடுங்க, தம்பி பேர்ல. ஃபேமிலினா 2ஆம் இடத்துல குடும்பத்துலதான் உட்காந்துருக்காரு சனி பகவான். ஒரு ஃபேமிலியா சேர்ந்து பண்ணுங்க. தனியா எது பண்ணாலுமே அந்த இடத்துல வந்து உங்களுக்கு நிலைச்சு நிக்காது. விரயத்துல சனி பகவான் இருக்கிறதுனால நிலைச்சு நிக்காது. சரி, எளிய பரிகாரம் என்னெல்லாம் பண்ணலாம்? சில பேருக்கு டவுட் வரும், ஏங்க என்னங்க அப்ப லாபமே கிடைக்காத, வாழ்க்கை ஃபுல்லா இப்படிதான் இருப்போமானா, சின்ன பரிகாரங்கள் உங்களுக்கு சொல்றேன், அதையும் ரெகுலரா பண்ணிட்டு வாங்க. காகங்களுக்கு சாப்பாடு போடுறது ஒரு பெரிய ஒரு ஸ்பிரிச்சுவல் பிராக்டிஸ், வழிபாடு. அடுத்து நாய்களுக்கு சாப்பாடு போடுறது, இது ரெண்டுமே நீங்க வந்து தொடர்ந்து பண்றது பெட்டர். ஏன்னா அவர் இருக்கிறது காலச்சக்கரத்துக்கே 12ஆம் வீடு, சேரிட்டி, நன்கொடை பண்றது. மீனம் அப்படின்றது விரயம், ஏதாவது ஒரு விஷயம் நீங்க கொடுக்கணும் அந்த பிரபஞ்சத்துக்கிட்ட, அப்பதான் திரும்பி வரும். எப்படி துலாமோ அது மாதிரிதான் மீனமும். அந்த இடத்துல வந்து நம்ம சேரிட்டி, நம்ம வந்து ஒரு அன்கண்டிஷனலா பண்ணணும். மீனத்தை பொறுத்த வரைக்கும் அந்த அன்கண்டிஷனல் லவ். துலாத்தை பொறுத்த வரைக்கும் கண்டிஷன்ஸ் இருக்கு, இது நீ கூட வியாபாரமா, இதை கூட நான் திரும்பி தரேன். பட் மீனம் வந்து அந்த அன்கண்டிஷனல் லவ். அந்த இடத்துல நீங்க அவங்ககிட்ட எதுவுமே எதிர்பார்க்க மாட்டீங்க, வெறும் அன்பு தான். அதுங்க திருப்பி நம்ம கிட்ட கொடுக்குற ஒரு விஷயம் என்ன? அன்பு. சோ இந்த காலகட்டத்துல காகங்களுக்கும் நாய்களுக்கும் அன்கண்டிஷனலா சில விஷயங்கள் நீங்க பண்ணும்போது இந்த பிரபஞ்சமானது அது உங்களுக்கு திருப்பி கொடுக்கும், எந்த ஒரு எதிர்பார்ப்புமே இல்லாம. இதெல்லாம் எளிய பரிகாரம், இதெல்லாம் யாருக்குமே தெரிய மாட்டேங்குது, தெரிஞ்சாலும் நம்ம எல்லாம் பண்ணவும் மாட்டோம். இதெல்லாம் பண்ணுங்க, லைஃப் வந்து சூப்பரா சேஞ்ச் பண்ணுவார். ஏன்னா சனியோட பார்வை பலம் அந்த அளவுக்கு ரொம்ப ரொம்ப பவர்ஃபுல்லா இருக்கு இந்த காலகட்டம். 4ஆம் வீட்டை பாக்குறாரு. இந்த 138 நாள் ஜூலைல இருந்து ஸ்டார்ட் ஆகுது. ஜூலை 27ல இருந்து டிசம்பர் மாசம் வரைக்கும் இருக்கு. அப்படின்றதுனால 4, 8, 11, ஸோ இந்த பாவகங்கள் எல்லாத்தையுமே அவர் வந்து தொடர்பு கொண்டுட்டு இருக்காரு. ஸோ பாசிட்டிவான ஒரு டைம் பீரியட் தான். எந்த ஒரு விஷயமும் இல்லை, நிறைய பாசிட்டிவிட்டி நடக்க போகுது. தொடர்ந்து பார்க்கலாம். மகர ராசி தெரிஞ்சுக்கணும்னா இந்த வீடியோல ஃபர்ஸ்ட் கமெண்ட்ல ஃபர்ஸ்ட் லிங்க்ல கொடுத்துருக்கேன், மறக்காம செக் பண்ணுங்க. யாராவது ஒரு ஃப்ரெண்டுக்கு இந்த வீடியோ நீங்க ஷேர் பண்ணி ஹெல்ப் பண்ணணும்னு நினைச்சீங்கன்னா மறக்காம ஷேர் பண்ணி ஹெல்ப் பண்ணுங்க. தேங்க்யூ. கும்ப ராசி அன்பர்களுக்கு சனி வக்கர பலன்களை நாம் பார்க்கிறோம். ஜூலை 27ஆம் தேதி அவர் வக்கரம் அடைகிறார். ஜூலை 27 முதல் டிசம்பர் 11ஆம் தேதி வரை ஏறத்தாழ 138 நாட்களுக்கு அவர் வக்கரம் அடைகிறார். ஏற்கனவே 7.5 சனியில் குடும்ப சனி, தற்போது அவர் வக்கரம் அடைவதும் சரியில்லை. ஆகவே சற்று கவனமாக இருத்தல் வேண்டும். ஏற்கனவே தங்களுக்கு குரு 6ல் இருக்கிறார், சரியில்லை. உடல் ஆரோக்கியத்தை பொறுத்தவரை கவனம் வேண்டும். சிறு உடல் உபாதை என்றாலும் உடனே மருத்துவரை சென்று சந்தித்தல் வேண்டும். மருத்துவ செலவுகள் அதிகமாகும். வீட்டில் பிள்ளைகளுக்கு மருத்துவ செலவு வரலாம், வீட்டில் உள்ள பெரியோர்களுக்கும் மருத்துவ செலவுகள் வரலாம். குடும்பத்தை பொறுத்தவரை ஒன்றுமில்லாத விஷயங்களுக்கு கூட கணவன் மனைவியிலேயே சண்டை சச்சரவுகள் வரலாம். பொருளாதார நிலை, திட்டமிட்டு செலவு செய்தல் இயலாது. ஏதாவது ஒரு செலவு திடீரென வந்து கொண்டே இருக்கும். ஆக அனாவசியமாக கடன் வாங்குதல் கூடாது. கொடுக்கல் வாங்கலில் சிரமம்தான். தாங்கள் கடனாக கொடுத்த பணம் திரும்பி வருவது சிரமம். கடன் வாங்க வேண்டாம். தொழில் வியாபாரத்தை பொறுத்தவரை தொழிலில் நேரடி கவனம் தேவை. தொழிலாளர்களுடைய ஒத்துழைப்பு குறையும். வியாபாரிகளுக்கு போட்ட முதலை எடுப்பதற்கு பாடுபட வேண்டியிருக்கும். ஏற்றுமதி இறக்குமதி தொழிலில் ஈடுபடும் அன்பர்களுக்கு நஷ்டம் வரலாம். சற்று கவனமாக இருங்கள். தரகு, கமிஷன், ஏஜென்சி, தகவல் தொடர்பு அனைத்தும் பாதிப்பு. எப்பொழுதுமே 7.5 சனியை மறுபிறவி என்போம். மிக மிக கவனமாக இருத்தல் வேண்டும். உத்தியோகத்தை பொறுத்தவரை உழைப்பு அதிகம். உயர் அதிகாரிகளுடைய கண்டிப்புக்கு ஆளாவீர்கள்.
தங்களுக்கு நியாயமாக கிடைக்க வேண்டிய பதவி உயர்வு, சம்பள உயர்வு அனைத்தும் தரங்களாகலாம். அரசியல் துறை அன்பர்களுக்கு சற்று பொறுமையாக இருங்கள். இன்னும் ஒரு சில நாட்களுக்கு பிறகு அரசியல் துறை சம்பந்தப்பட்ட கிரகங்கள் சாதகமாக வருவதால் தாங்கள் விரும்பும் கட்சியில் சேரலாம். தாங்கள் சேரும் கட்சியில் தங்களுக்கு பதவிகள் ஏதாவது கிடைக்கும். விவசாயத்தை பொறுத்தவரை விவசாயத்தில் சற்று சுணக்கம்தான். பயிர்கள் பாதிப்பு, கால்நடைகளுக்கு நோய் நொடிகள் வரலாம். ஆகவே உங்களுக்கு ஏதாவது செலவுகள் வந்து கொண்டே இருக்கும். கலைஞர்களுக்கு இருக்கின்ற வாய்ப்புகளை பயன்படுத்திக் கொள்ளுங்கள். புதிய வாய்ப்புகள் கிடைப்பது கடினம். ஆக கலைஞர்களுக்கு புது பட வாய்ப்புகள் வருவது சிரமம். இருக்கின்ற வாய்ப்புகளை பயன்படுத்திக் கொள்ளுங்கள். சிலர் கலை நிகழ்ச்சிகளுக்காக வெளி மாநிலங்கள், வெளிநாடுகளுக்கு சென்று வர ஆசைப்பட்டிருக்கலாம். அவை அனைத்தும் தற்போது தடங்கலாகலாம். பெண்களுக்கு மனதிற்கு பிடித்த இடத்தில் வரன் அமைவதில் சற்று தடைகள், தாமதங்கள் உண்டாகலாம். குழந்தை பாக்கியத்துக்கு இயங்கிய பெண்களுக்கு சற்று தடங்கள், தாமதம் உண்டாகும். சிறிது நாட்களுக்கு பொறுமையாக இருங்கள். மாணவர்கள் நன்றாக படித்தல் வேண்டும். பெற்றோர் சொற்படி கேட்குதல் வேண்டும். ஆக கும்பராசி அன்பர்களுக்கு சனி வக்ரம் சிரமம்தான். இறை வழிபாடு தேவை. அனைத்து விதத்திலும் இறை வழிபாடு தேவை. கோவிலுக்கு சென்றால் நல்லெண்ணெய் வாங்கி கொடுங்கள். வீட்டில் சுந்தரகாண்டம் பகவத்கீதை பாராயணம் செய்யுங்கள். வாழ்க வளமுடன், மங்களம் உண்டாகட்டும். ஹரே கிருஷ்ணா, ஹரே கிருஷ்ணா. பக்தி கிளிட்ஸ் ஆன்மீக அன்பர்களுக்கெல்லாம் என்னுடைய அன்பான பணிவான ஆசீர்வாதத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். பக்தி கிளிட்ஸை பொறுத்த வரைக்கும் 3 கிரகங்களுடைய பயிற்சியை இறையருளாலும் குருவருளாலும் சொல்லி வந்தாலும் கூட 3 பயிற்சிகளுடைய கிரகங்கள் பயிற்சியாச்சு. எங்க வாழ்க்கையில எந்த விதமான பயிற்சியோ முன்னேற்றமோ இல்லையே இந்த கலைஞர்களுக்கெல்லாம் ஒரு அற்புதம். நீண்ட தூரம் பயணத்துல கலைப்பதற்கு ஒரு ஓய்வு கிடைத்த மாதிரி தான். தவித்த வாய்க்கு தண்ணீர் கிடைத்த மாதிரி தான். பசித்த வயிற்றுக்கு உணவு கிடைத்த மாதிரி ஒரு அற்புதமான நிகழ்வு நம் வாழ்வுக்கு மட்டுமல்ல, சில இயல்புகளை மாறுகின்ற தன்மை மனிதனுக்கு மட்டுமல்ல கிரகங்களுக்கும் உண்டுதான். அந்த வகையில ஒரு மிகப்பெரிய ஒரு மாற்றம், அதாவது வக்ரம், தன் இயல்பு நிலையிலிருந்து மாறுகின்ற ஒரு நிலை கிரகங்களும் அடைகின்ற ஒரு குறிப்பிட்ட காலத்துல, குறிப்பிட்ட நாள்ல. அந்த வகையில சனி பகவானை பொறுத்த வரைக்கும் ஒரு அழகான பொன்மொழி, பழமொழி. இவன் கொடுப்பதை யார் தடுப்பார், இவன் தடுத்தால் யார் கொடுப்பார் என்ற வார்த்தை கும்பராசிக்கு முழுமையான பலனை தருவானா? கண்டிப்பா தரும். கும்பராசியை பொறுத்த வரைக்கும் இப்ப பாத சனி நடந்து கொண்டிருக்கின்றது. பாத சனியினால பதறித்தான் போய்விட்டீர்கள், தடுமாறித்தான் போய்விட்டீர்கள். நிலையில்லாத, நிம்மதி இல்லாத ஒரு வாழ்வை நகர்த்தித்தான் வந்து விட்டீர்கள். கவலையே பட வேண்டாம். 138 நாட்கள் இந்த சனி பகவானை பொறுத்த வரைக்கும் ராசி விட்டு ராசி மாறவில்லை. இந்த சனி பகவானை பொறுத்த வரைக்கும் மீனத்தில் இருக்கின்றார். மீனத்திலே பொறுத்த வரைக்கும் பாத்தீங்கன்னா உத்திரட்டாதி 1ஆம் பாதத்தில இருந்து பூரட்டாதி 4ஆம் பாதம் தான் மாறுகின்றார். கொஞ்சம் தான் நட்சத்திரத்துல தான் மாறுறார். அதே நேரம் பாத்தீங்கன்னா மீனத்துக்கும் கும்பத்துக்கும் இடைப்பட்ட எல்லையிலே மாறுகின்றார். இது எத்தகைய மாற்றத்தை தரும் என்பதை இப்ப நம்ம சோழி பிரசனத்துல பார்க்கலாம். 138 நாட்கள் இது எவ்வாறு இருக்கும் கும்பத்திற்கு என்பதை பார்க்கலாம். அருமையான வாய்ப்புங்க, அருமையான சந்தர்ப்பம். நான் அடிக்கடி ஒரு வார்த்தையை சொல்லுவேன், தவிச்ச வாய்க்கு தண்ணின்னு. அதனுடைய அருமை அப்படிப்பட்ட ஒரு காலகட்ட பாத சனி. என்னுடைய அனுபவத்துல ராவணன் நமக்கெல்லாம் தெரியும். பாத சனியினால ஒரு முடிமன்னன் முடிவில கரையிலே விழுவதை நாம் பார்த்திருக்கின்றோம். கூடா நட்பு கேடாய் முடியும் என்பதை போல சில தவறான பழக்க வழக்கங்கள், சில தவறான நடவடிக்கைகள், சில தவறான தொடர்புகள் ஏற்படக்கூடிய ஒரு சூழ்நிலையை பாத சனி அமைத்து விடும். கவலையே பட வேண்டாம். 138 நாட்கள் அருமையான ஒரு சந்தர்ப்பம். தவறுகளை திருத்திக் கொள்வதற்கும் புதிய முயற்சியில் ஏற்பட்ட தடைகளையும் பிரச்சனைகளை தெரிந்து கொள்வதற்கு அருமையான வாய்ப்பு. நல்லது கெட்டதை புரிந்து கொள்வதற்கு ஒரு அருமையான ஒரு குருவாக பாடம் நடத்தப் போகின்றார் சனி பகவான். அதே நேரம் ஜென்ம சனி, அதாவது இந்த பாத சனியினுடைய கொடூரம் குறைந்து, இந்த பாத சனியினுடைய பாதிப்புகளை குறைந்து பாத்தீங்கன்னா தனவரவை தரக்கூடியவன் நிலையை உருவாக்க போகின்றார். குடும்பத்துல ஒரு ஒற்றுமை, கணவன் மனைவி உறவு மட்டுமல்ல, பெற்றோர் உறவு மட்டுமல்ல, பிள்ளைகள் உறவையும் சகோதர சகோதரிகளுக்கான ஒரு உறவையும் பலப்படுத்துகின்ற ஒரு காரணத்தை
சனி பகவான் இந்த வக்ர சனி காலத்திலே கும்பத்துக்கு செய்ய போகின்றார். கும்பராசியை பொறுத்த வரைக்கும் இந்த பாத சனியினுடைய பிடி தளர்கின்றது. இந்த பாத சனியினால் வரக்கூடிய பாதிப்புகள், இந்த பாத சனி தரக்கூடிய இயல்புகளை எல்லாம் ஒரு தளர்கின்ற ஒரு சூழ்நிலை தான் இந்த காலகட்டம். வக்ர சனி தருவது விடிவு காலம். இந்த வக்ர சனி தான் பாத சனியிலிருந்து உங்களுக்கு தரக்கூடிய ஒரு விடிவு காலமாகத்தான் அமைய போகின்றது. 2ஆம் இடத்து சனியினால பண பற்றாக்குறை நீங்குமானா கண்டிப்பா நீங்கும். கும்பராசிக்காரர்களுக்கு அறிய வேண்டிய உண்மை இதுதான். அதே நேரத்துல பாத்தீங்கன்னா இனி உங்களை யாராலுமே தடுக்க முடியாது. தொழில் ரீதியா, வாழ்க்கையில, குடும்பத்துல உங்களுடைய முயற்சிக்கும் பார்த்தீங்கன்னா யாராலும் இனி தடுக்க முயற்சிப்பதற்கோ இனி வாய்ப்பில்லை. அது சனி பகவான் பார்த்துக் கொள்வார். கும்பராசிக்கு சனியின் வக்ர மகா பலன்கள். இந்த மகா பலன் தான் என்று சொல்லுவேன். அவர் தரக்கூடிய அற்புதமான யோக பலன்களை அடுக்கி கொண்டே போனாலும் கூட ஒரு சில விதத்திற்கு நான் இப்ப சொல்ல ஆரம்பிக்கிறேன். காரணம், கும்பசனியை பொறுத்த வரைக்கும், இந்த கும்பத்தை பொறுத்த வரைக்கும் அவர் தருகின்ற இந்த வக்ர சனியை பொறுத்த வரைக்கும் நல்ல மாற்றம். மனதுல மட்டும் இல்லைங்க, குடும்பத்துல மட்டும் இல்லைங்க, வாழ்க்கையில ஒரு அமைதி, சலனமான அந்த மனசுக்கு ஒரு அமைதி. இது ஒண்ணு போராதா? பிரச்சனைகள் இருந்து ஒரு விடுதலை, போராடிய உங்க வாழ்க்கை, யாரை கண்டாலும் எதை கண்டாலும் எந்த சூழ்நிலையிலும் பயந்து நடுங்கிய உங்க வாழ்க்கையிலிருந்து நிம்மதி தருகின்ற ஒரு தருணமாகத்தான் இந்த சனி வக்ர பயிற்சி கும்பராசிக்கு அமைகின்றது. அதே நேரம் பாத்தீங்கன்னா பாத சனியின் நேரடி தாக்கம் குறைந்து நிம்மதி பெருமூச்சு விடுகின்ற ஒரு காலமாகத்தான் இது அமைகின்றது. முடங்கி கிடந்த தொழில்களை அனைத்து விறுவிறுப்பாக நடக்கும். முடங்கி கிடைத்த சுபகாரியங்கள் தடை நீங்கி நிம்மதியை தரும். குறிப்பா பாத்தீங்கன்னா இந்த காலகட்டத்தை பொறுத்த வரைக்கும் ஒரு நற்காலம். இன்னும் சில நல்ல செயல்களையும் நல்ல நிகழ்வுகளையும் நான் சொல்லித்தான் தீர வேண்டும். அந்த மாதிரி நீண்ட நாட்களாக வராமல் இருந்த பழைய பாக்கியங்கள் எல்லாம் வசூலாகக்கூடிய ஒரு காலகட்டம். குறிப்பா சொல்ல பார்த்தீங்கன்னா புதிய உத்தியோக மாற்றங்கள் நல்ல வருமானத்தை தரும். உங்களின் பேச்சாற்றல் பல காரியங்களை சாதித்து காட்பீர்கள். பேசுகின்ற திறமை இயல்பிலேயே கும்பராசிக்கு உண்டு. அந்த வகையில் பார்க்கும்போது முகப்பொலிவுடன் உடல் ஆரோக்கியமும் சீராகின்ற ஒரு காரியம். குறிப்பா தர்ம காரியங்கள் மற்றும் தான தர்மங்களில் ஈடுபாடு இந்த காலகட்டத்துல கூடும். எத்தனையோ தர்ம தானங்கள் செய்தே கும்பராசிக்காரர்கள் தன்னுடைய வாழ்வின் ஒவ்வொரு கட்டத்தையும் கடந்து வந்திருக்கின்றார்கள். பூர்வ புண்ணியத்தை பொறுத்த வரைக்கும் கும்பராசிக்காரர்கள் ஈடு இணை கிடையாது. பாதசனியின் தொடக்கத்தால கால்களில் சில காயங்கள் வரலாம், சில எரிச்சல் வரலாம், மன ரீதியான உடல் ரீதியான சில பாதிப்புகளை சந்தித்தாலும் கூட அத்தனையும் இந்த காலகட்டத்துல படிப்படியாக கொண்டிருப்பதை இயல்பிலேயே உணர்வீர்கள். அதே நேரம் குடும்பத்திடம் பேசும்போது வார்த்தைகளை நிதானம், பொறுப்பு, எதிர்கால நடைநிலையத்தை எரிச்சலோ கோபமோ காட்ட வேண்டாம். உத்தியோகத்துல பொறுத்த வரைக்கும் மேலதிகாரியோட வீண் விவாதங்களை தவிர்க்கவும். தேவையில்லாத விவாதங்களை தலையிட்டு பெயரை கொடுத்து கொள்ள வேண்டாம். குறிப்பா சொல்ல போனீங்கன்னா இந்த காலகட்டத்துல பாத்தீங்கன்னா ஒரு நல்ல மாற்றம், நல்ல அனுபவம். ஒரு குருவாக ஆசிரியனாக இருந்து சனி பகவான் உங்களை வழிநடத்துவதனால திருத்தணி பாதசனீஸ்வரர் ஆலயம் சென்று சனி பகவானை வழிபடுவதும், அதே நேரத்துல பாத்தீங்கன்னா முடிஞ்ச குச்சனூர் போயிட்டு வாங்க, இல்லைன்னா திருக்கொள்ளிக்காடு போயிட்டு வாங்க. அதே நேரம் மகா கணபதியினுடைய ஆலயம், மகா கணபதியுடைய ஆலயத்துக்கு சென்று அவர்களுக்கு அருகம்புல் மாலை சாத்தி மகிழுங்கள். அனுமன் ஆலயம் சென்று அவருக்கு மார்பிலே வெண்டை சாத்து வழிபாடு செய்வீர்கள். ஆனால் பாதசனியினுடைய கொடுமையான அந்த காலங்கள், பாதசனியுடைய பாதிப்புகளை விடுபடுவதோடு குறுகிய காலம் இந்த 138 நாட்கள். இந்த 138 நாட்கள்ல பொறுத்த வரைக்கும் கடந்த கால கசப்புகள் மறந்து எதிர்கால நிம்மதியை தருகின்ற ஒரு காலமாகத்தான் அமையும். கும்பராசிக்காரர்களுக்கு இந்த சனி வக்ர பயிற்சி எப்படி இருக்குமா? கும்பம் வந்து பாத்தீங்கன்னா 7 நாட்டு சனியினுடைய இறுதி பகுதியில இருக்கீங்க. கடைசி பாத சனியில இருக்காங்க. அம்மா நீங்க பாத சனியில தாம்மா இருக்கீங்க. சனி உங்களை பெருசா கெடுக்க மாட்டாருமா. அவரே இவ்வளோண்டு தான் மேடம், இவ்வளோண்டு தாம்மா கெடுக்க போறாரு அப்படின்னு நம்ம சொன்னோம்னு வச்சுக்கோங்க. அவர் எங்க மேடம் இவ்வளோண்டு கெடுக்கிறார்? முதல்ல இருந்ததை விட இப்பதான் அவரோட ஆட்டம் தலை வச்சு பயங்கரமா எங்களுக்கு எடுக்கிறாரு, எங்களால முடியல அப்படின்ற மாதிரி தான் கும்பம் சொல்லுவாங்க. அதுக்கு ரீசன் என்ன அப்படின்னாமா, ரொம்ப நாள் கஷ்டத்தை அனுபவிக்க நம்மளுக்கே அதை வந்து ஃபீல் பண்ணுவோம் பார்த்தீங்களா. ஒரு சின்ன விஷயத்த கூட நம்மளால தாங்கிக்க முடியாது. அந்த மாதிரி கும்பம் ஏறக்குறைய 6 வருஷமா சனி குத்தி 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 கை ஃபுல்லா ரன் ஆயிடுச்சு, உடம்பு ஃபுல்லா ரன் ஆயிடுச்சு, மனசு ஃபுல்லா ரன் ஆயிடுச்சு. யாராவது கையை எங்க கிட்ட கொண்டு வந்து வேண்டாம் முடியல வலிக்குது அப்படின்னு நம்ம ஃபீல் பண்ணுவோம் பார்த்தீங்களா. அந்த மாதிரி ஒரு சுச்சுவேஷன்ல தான் கும்பம் இருக்காங்க. அப்ப ஒரு சிலருக்கு தசநாதன் ரொம்ப கெட்டு போயிருக்கா. அப்ப அந்த 7 நாட்டு சனியினோட பிடி இன்னும் இன்டென்சிஃபைடாவே தான் இருக்கே தவிர குறையல. அதுவும் உண்மைதான். அப்ப இப்படி கஷ்டப்பட்டுட்டு இருக்கு கும்பம். சனி வக்ரகதி அடைஞ்சு ரொம்ப நல்லது. உங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா பாத சனியினோட தொல்லை சுத்தமா இல்லை. அதுக்கும் மேல குருனோட உச்ச பார்வை இருக்கிறதுனால எல்லளவும் சனி உங்களை கெடுக்க போறது. உங்களை குத்திட்டே இருந்த சனி, காயப்படுத்திட்டே இருந்த சனி, ஏதோ ஒரு விதத்துல உங்களை வேதனைப்படுத்திட்டே இருந்த சனி அமைதியாகிறாரு. இது ஒரு பெரிய பிளஸ்மா. அதுக்கும் மேல சனி பகவான் வக்ரகதி அடைஞ்சிருக்க காலகட்டத்துல அவர் என்ன பாவத்துக்கு அதிபர்?
கும்பத்துக்கு வந்து பாத்தீங்கன்னா 1 மற்றும் 12ஆம் பாவத்துக்கு அதிபன். அப்ப இவங்களோட சுயம் குறித்து இவங்களுக்கு நிறைய ஆசைகள் இருக்கும். ரொம்ப எளிமையா சொல்லணும் அப்படின்னா கும்பம் வந்து ஆண் ராசி, சனியினோட ராசி. எனக்கு வந்து பாத்தீங்கன்னா என்னுடைய ஒரு ஆசைகள், என்னுடைய ஒரு எண்ணங்கள் அதெல்லாம் நான் வந்து செயல்படுத்தணும். நான் வந்து இண்டிபெண்டா இருக்கிறது எனக்கு ரொம்ப பிடிக்கும். எனக்கு யாராவது வந்து பாத்தீங்கன்னா பெருசா என்ன வந்து வழி நடத்தினாலோ, கைட் பண்ணாலோ, ஓவர் ரைட் பண்ணாலும் எனக்கு பெருசா பிடிக்காது. ரொம்ப உரிமை அப்படின்ற பேர்ல என்ன வந்து அடக்கி ஆளணும்னு நினைச்சாங்கன்னா எனக்கு பிடிக்காது. அவங்க எண்ணத்தை என் மேல திணிச்சாங்கன்னா எனக்கு பிடிக்காது. அது யூசுவலா இப்ப எல்லாரும் விருப்பப்படுற ஒரு விஷயமா போச்சுமா. எனக்கு யார் கூடயும் எனக்கு ரொம்ப வந்து கம்ஃபர்ட்டா இருந்தா நான் அடாப்ட் பண்ணிக்கிறேன். எனக்கு கம்ஃபர்ட்டா இல்ல அப்படின்னும் போது நான் எதுக்கு உங்களுக்கு அடாப்ட் பண்ணணும்? நான் எதுக்கு உங்களுக்கு அட்ஜஸ்ட் பண்ணி போகணும், விட்டு கொடுக்கணும் அப்படின்ற எண்ணம் வந்து நிறைய பேருக்கு வந்துருச்சு. முக்கியமா கும்பத்துக்கு அந்த எண்ணம் சாலிடா இருக்கும். நீ என்ன வந்து உரிமை எடுத்துட்டு உரிமைன்ற பேர்ல என்ன சாகடிக்காது, என்ன வந்து என் லைஃப நீ நடத்தாத, என் வாழ்க்கையை நான் வாழறேன் அப்படின்ற எண்ணம் இருக்கும். அப்படிப்பட்ட பர்சன்ஸ் வந்து பாத்தீங்கன்னா அவங்களோட சுயம் குறித்த நிறைய ஆசைகள் இருக்கும். இப்போ உதாரணத்துக்கு கும்பராசி பெண்கள் வச்சுக்கோங்க, ஒரு கூட்டு குடும்பம், மாமியார் கூட இருக்காங்க, மாமனார் கூட இருக்காங்க, ஹஸ்பண்ட், ஒரு ரொம்ப வந்து பாத்தீங்கன்னா கலாச்சாரமான குடும்பம். சாரி தான் எங்க குடும்பத்தை போட்டேன். ஆனா நான் ஒரு பெரிய கன்சர்ன்ல வேலை செய்யறேன். அங்க வந்து பாத்தீங்கன்னா நிறைய ஃபாரின் கிளைண்ட்ஸ்ல வருவாங்க. நல்ல ஜீன்ஸ், நல்ல குர்தா, மாடர்னா வெஸ்டர்னைஸ்டா இருக்கிறது தான் அந்த இடத்துல. நான் அப்படி போனாதான் மரியாதை. நான் புடவை வந்து பாத்தீங்கன்னா ஓகே, ஆனா உண்மை என்னன்னா புடவை ரொம்ப டீசென்டான ட்ரெஸ் இருந்தாலும் நிறைய இடத்துல இன்றளவும் புடவை கட்டின்னு போனா நம்மளுக்கு பெருசா மரியாதை இருக்கிறது இல்ல. முக்கியமா பெரிய பெரிய ஸ்டார் ஹோட்டல்ஸ்ல, ஒரு சில ஸ்டார் ஹோட்டல்ஸ்ல வந்து பாத்தீங்கன்னா சாரி நாட் அலௌட் கிடையாது, தோத்தி நாட் அலௌட் அப்படின்ற விஷயமே இருக்கு இல்லைங்களா? அப்ப இத வீட்டுல இருக்கிறதுங்களுக்கு எத்தனை முறை சொன்னாலும் புரியல. வேற வழி இல்லாம நம்ம சில சினிமா படங்கள்ல வரும் பாத்தீங்களா, வீட்டுல இருந்து அழகா புடவை கட்டின்னு வந்துட்டு பூ வச்சுட்டு அங்க போயிட்டு முடிய வச்சுட்டு நல்ல வந்து ஜீன் டிஷர்ட் போட்டுட்டு வீட்டுக்கு வரும்போது திருப்பி புடவை கட்டின்னு அந்த மாதிரி ஒரு சூழ்நிலையை நான் வாழ்ந்துட்டு இருக்கேன். ஆனா இப்ப நான் என்ன பண்ணுவேன் அப்படின்னா, எனக்கு இப்படிதான் போகணும். ஆபீஸ்ல ஸ்ட்ரிக்டா சொல்லிட்டாங்க. அது எந்த ஆபீஸ் அது ஸ்ட்ரிக்டா சொன்னதுமா நான் கேக்குறேன். நாங்க பார்க்காத ஆபீஸா புருஷன் சொல்லுவா, மாமியார் சொல்லுவாங்க, மாமனார் சொல்லுவாங்க. அப்படி சொன்னாலும் இதுங்க எல்லாம் நிறைய பேசும். அப்ப நான் ஏன் மனசுல என்ன இருக்கும் நான் சொல்றேன், எனக்கு இப்படி போறதான் பிடிக்குது. அங்க வந்து பார்த்தாதான் உனக்கு தெரியும் நான் என்ன மாதிரி கஷ்டங்களை அனுபவிக்கிறேன். மொத்தமா ரொம்ப எளிமையா சொல்லணும் மொத்தமா அப்படின்னா, யார் எங்க போய் என்ன கான்சிக்வன்சஸ ஃபேஸ் பண்றாங்க அவங்களால மட்டும்தான் ரியலைஸ் பண்ண முடியும். இப்ப நான் என்ன கான்சிக்வன்சஸ ஃபேஸ் பண்றேன்னு உன்னால சொல்ல முடியும். நீ என்ன கான்சிக்வன்சஸ உன்னோட ஃபீல்ட்ல ஃபேஸ் பண்றேன்னு என்னால சொல்ல முடியாது. ஒவ்வொரு ஃபீல்டும் வேற வேற மாதிரி இருக்கும். புரியுதுங்களாமா? உறவாடி கெடுக்கிறவங்க எல்லா இடத்துலயும் இருப்பாங்க, அது மட்டும் கன்ஃபார்ம். அப்ப இந்த மாதிரி அவங்க வீட்டுல இருக்கவங்கிட்ட சொல்லுவாங்க, எனக்கு இப்படிதான் ட்ரெஸ் போட்டு பிடிக்கும். ஐயோ நம்ம சரௌண்டிங்ஸ்ல இருக்கவங்க எல்லாம் என்ன நினைப்பாங்க, ஆமா என்ன நினைப்பாங்க, உன்ன சரௌண்டிங் பத்திலாம் எனக்கு கவலை இல்லை, நான் இப்படிதான் போறேன், எனக்கு இப்படிதான், என்னால முடியல, நான் இப்படிதான் போகணும் அப்படின்றத ஸ்ட்ராங்கா வீட்டுல மேனிஃபெஸ்ட் பண்ணுவாங்க, சொல்லுவாங்க. நான் இப்படிதான் செய்வேன். பெரும்பாலும் கும்பம் அட்ஜஸ்ட் பண்ணாது. என்னோட கம்ஃபர்ட் எனக்கு முக்கியம் அப்படின்னு நினைப்பாங்க. இருந்தாலும்மா இந்த 70s 80s ஓரளவுக்கு 90s கூட வந்து பாத்தீங்கன்னா அட்ஜஸ்ட் பண்ணிட்டு இருக்காங்க நம்ம குடும்பம் அப்படின்ற மாதிரி போறாங்க. இப்ப 2K கிட்ஸ் அதுலயும் 2Kலயே அட்ஜஸ்ட் பண்றவங்க எத்தனை பேர் இருக்கதாமா செய்யறாங்க. ஓகேவா? அந்த குடும்பம் சமுதாயத்துல அவங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா ஒரு மரியாதை எக்ஸ்பெக்ட் பண்ற. அதுக்கும் மேல வீட்டுல இருக்க டிக்கெட்டுங்களே சொல்லும், அம்மாவே சொல்லும், என்ன நீ குடும்ப கௌரவம் இப்படிதான் போகணும் அப்படின்னு சொல்லும் போது யாரோட சப்போர்ட்டும் இல்லைன்ற பட்சத்துல என்னோட உண்மையான கேரக்டரை இவங்க எல்லாரும் சேர்ந்து மாஸ்க் பண்ணிடுறாங்க. அப்ப அந்த மாதிரி எல்லாம் அட்ஜஸ்ட் பண்ணிட்டு இருக்கவங்க இந்த காலகட்டம் அவங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா தைரியம் தன்னம்பிக்கை ரொம்ப ஜாஸ்தி வரும். நான் இப்படிதான் போவேன் அப்படின்ற மாதிரி அவங்க வந்து அவங்களோட ஆசைகளை அவங்க வந்து பாத்தீங்கன்னா பகிரங்கமா என்னால அனுபவிக்க முடியல. இந்த மாதிரி இங்க ஒண்ணு அங்க ஒண்ணு, எனக்கு நடிக்கலாம் பிடிக்கல, என்ன மாத்திக்க எனக்கு பிடிக்கல, நான் என்னவோ நான் இப்படிதான் அப்படின்ற மாதிரி அவங்க முடிவு எடுப்பாங்க. இது ஒரு பெரிய பிளஸ் குடும்பத்துக்கு. ரெண்டாவது, குடும்பத்துல வந்து பாத்தீங்கன்னா குடும்பத்துக்காக வீடு வாங்கணும், குடும்பத்துக்காக கார் வாங்கணும், குடும்பத்துக்காக ஒரு நிலம் வாங்கணும், சொத்து பத்து வாங்கணும். எங்க வீட்டுல வந்து பாத்தீங்கன்னா கையில காசு இருந்ததா மதிக்கிறாங்க. அதனால நான் நிறைய சம்பாதிக்கணும்னு ஆசைப்பட்டேன். எனக்கு குடும்பத்துல ரெஸ்பெக்ட் வேணும்னு ஆசைப்பட்டேன். குடும்பத்துல வந்து எனக்கு நிம்மதி வேணும்னு ஆசைப்பட்டேன், சந்தோஷம் வேணும்னு ஆசைப்பட்டேன், சொல்வாக்கு வேணும்னு ஆசைப்பட்டேன், செல்வாக்கு வேணும்னு ஆசைப்பட்டேன், அங்கீகாரம் வேணும்னு ஆசைப்பட்டேன். இப்படி குடும்பம் சார்ந்து நிறைய ஆசைகள் பட்டேன். குடும்பமே இல்லப்பா, குடும்பம்னு ஒண்ணு அமையணும்னு ஆசைப்பட்டேன், ஒரு திருமணம்ன்றது நடக்கணும்னு ஆசைப்பட்டேன். இப்படி பல ஆசைகள் இருக்குன்னா சில ஆசைகள் நிறைவேறும். அதே மாதிரி வந்து பாத்தீங்கன்னா நான் நல்லா சாப்பிடணும்னு ஆசைப்பட்டேன், நல்லா தூங்கணும்னு ஆசைப்பட்டேன், வெளிநாட்டுக்கு போகணும்னு ஆசைப்பட்டேன், வெளிநாட்டுக்கு போயிட்டு வந்து பாத்தீங்கன்னா நல்ல கம்ஃபர்ட்டா வாழணும் அப்படின்னு ஆசைப்பட்டேன், வெளிநாட்டிலேயே வீடு வாங்கணும்னு ஆசைப்பட்டேன், PR வாங்கணும்னு ஆசைப்பட்டேன், குழந்தைங்களுக்கு நகை வாங்கணும்னு ஆசைப்பட்டேன், சொத்து பத்து வாங்கணும்னு ஆசைப்பட்டேன். இப்படி நிறைய ஆசைகள் இருக்கு. அப்படின்னாலும் அந்த ஆசைகள் நிறைவேறும்.
புரியுதுங்களாம்மா? வீட்டுல சுப செலவு அப்படின்றது நடக்கும். 12ஆம் பாவம் அப்படின்றதே வந்து பாத்தீங்கன்னா பரதேசம் ஆமா. இல்லைங்களா? பொதுவா வந்து கும்பத்துக்கு வந்து பாத்தீங்கன்னா நான் முன்னமே சொன்ன மாதிரி 1 மற்றும் 12க்கு அதிபர். அப்ப அந்த 12ஆம் பாவம் குறித்து நிறைய ஆசைகள் இருக்கு, நிறைய யோஜனைகள் இருக்குன்னா சிலவத்தை சனி பகவான் நிறைவேற்றி கொடுப்பாரு. இப்படி ஒரு விஷயம் நடக்கும். இது கண்டிப்பா வக்ரகதி அடைஞ்ச சனி குருனுடைய உச்ச பார்வை பார்வையில இருக்கும். கிடைக்கக்கூடிய பலன்கள். ம். சரி. இப்ப வந்து பாத்தீங்கன்னா கடைசி 40 நாட்கள் வக்ரகதி அடைஞ்சிருக்காரு சனி குருனோட உச்ச பார்வையில. அப்ப என்ன எப்ப நம்மளுக்கு, அதாவது அந்த காலகட்டத்துல நம்மளுக்கு என்ன தோணும் அப்படின்னா, திருப்பி ஏதோ ஒரு கடன் வாங்கக்கூடிய சூழ்நிலை. அது சுப செலவுக்காக. நம்ம குழந்தைங்களுக்கு வந்து கல்யாணம் பண்ணி கொடுக்கணும்னு ஆசைப்பட்ட அந்த மாதிரி ஏதாவது ஒரு வீட்ல நல்லது ஒரு நடக்கும். சுப செலவுகள் வரும். ஆமா. அதனால திரும்பி கடன் வாங்குற மாதிரி ஒரு சூழ்நிலை ஏற்படும். அப்ப கும்பம் வந்து பாத்தீங்கன்னா பயப்படுவாங்க. ஐயோ திருப்பி கடன் வாங்கி ட்ராப் ஐயோ ஆயிடுவோமா? பழைய மாதிரி மாறப்போதா வாழ்க்கை. நம்மளுக்கு வந்து திருப்பி ட்ராப் ஆகுமா? திருப்பி நம்ம வந்து பதில் சொல்ற மாதிரி ஆகுமா? அப்படின்ற மாதிரி ஒரு விதமான பயம், தயக்கம்னு சொல்லலாம். தயக்கம், மன சஞ்சலம், மன கஷ்டம் இதெல்லாம் வரும். பெருசா யோசிக்க வேண்டாம். ஆனா இந்த 40 நாட்கள் சனி பகவான் வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு வாழ்க்கையில எந்த செலவு பண்ணாலும் அனலைஸ் பண்ணிட்டு தான் செலவு பண்ணணும். இது தேவையா, இது தேவையில்லையான்றது நம்ம புரிஞ்சுக்கணும். அந்த பட்ஜெட் போட்டு செலவு பண்ணணும் அப்படின்ற ஒரு விஷயத்தை நம்மளுக்கு ஏற்படுத்துவார். ரொம்ப தெளிவா சொல்லணும் அப்படின்னா ஃபினான்ஷியல் டிசிப்ளின் அப்படின்றத கத்துக் கொடுப்பாருமா. அதனால கவலைப்பட வேண்டாம். நல்லதும் இருக்கு, கெட்டதும் இருக்கு. சோ ஹேண்டில் பண்ணிக்கலாம். இப்ப கும்பராசிக்காரர்கள் எந்த கடவுளை வணங்கலாம்? சிவ வழிபாடு. சிவ வழிபாடு. கும்பம் வந்து பாத்தீங்கன்னா நம்ம கும்பகோணத்துக்கு பக்கத்துல ஆதி கும்பேஸ்வரர் ஆலயம் ஆமா. ஒரு ஆலயம் இருக்குமா. அங்க போயிட்டு கும்பேஸ்வர வழிபாடு பண்ணிட்டு வர்றது ரொம்ப நற்பலன்களை கொடுக்குமா. கண்டிப்பா. அவ்வளவு தூரம் போக முடியல அப்படின்ற பட்சத்துல வீட்டு பக்கத்துலயே சிவன் கோயில். என்னைக்குனாலும் போங்க. சிவனை இன்னைக்குதான் வழிபாடு பண்ணணுன்றதுலாம் கிடையாது. என்னைக்குனாலும் போயிட்டு ஈசனை வழிபாடு பண்ண மனசு இல்ல, நானே நொந்து நூலா போயிருக்கேன், சிவன் கோயில்ல போயிட்டு கம்முன்னு உட்காரு, நல்லது நடக்கும். ஒண்ணுமே வேண்டாத, எதுவுமே பண்ணாத, அமைதியா அமைதியா உட்காரு. நம்மளுக்கு தோணுமா சில நேரம் வந்து பாருங்க, நம்மளுக்கு வழிபாடு எல்லாம் பண்ணணும்னு தோணாது. நம்மளுக்கு ஏதோ ஒரு இனம் புரியாத சஞ்சலம் எல்லாம் இருக்கும். அப்ப நம்ம போய் கோயில்ல போயிட்டு அமைதியா உட்காரணும். அது எந்த கோயிலா இருக்குன்னா சிவன் கோயிலா இருக்கும். நல்லது அது நல்லது. கண்டிப்பா நடத்தி கொடுக்கும். கும்பராசிக்காரர்களுக்கு நிறைய விஷயங்கள் பாசிட்டிவாவும் இருக்கு, நெகட்டிவாவும் இருக்கு. ஆனா அதை தாண்டி போறதுக்கான வழிகளும் இருக்கு அப்படிங்கறத சொல்லியிருக்கீங்க. நன்றி. நன்றி.